இந்த மாதிரி புடவைய 3000 போட்டு வாங்கி பொட்டியில் தான் தூங்க போகுது. இதனால என்ன பிரயோஜனம் சொல்லு? இப்ப கட்டி இருக்கேன்ல. சரி, இதுக்கு அப்புறம் எப்ப கட்டுவேன்? இன்னும் ஒரு நல்ல நாள் வந்தா கட்டுவேன். உண்மையிலே ஒரு நல்ல நாள் வரும்ன்ற? வரும், ஆனா வராது. நல்ல நாள் அதுமா எதுக்கு அப்படி வாய் அபசகுணமா பேசிட்டு இருக்க? சரி, நான் பேசுறேன்ப்பா. சரி, இப்ப என்ன தமிழ்ல தானே பேசணும். ஆமா, இப்ப டைம் 11 மணி. சரியா? இப்ப 6 மணி வரைக்கும் தமிழ்ல பேசுறேன். எனக்கு வராதேடா, நான் என்ன பண்றது? திடீர்னு இப்படி பேச சொன்னா. சரி, வேணா ட்ரை பண்றேன். வா, ட்ரை பண்ணு. ரெடியா? ட்ரை பண்றேன். யுவர் கேம் ஸ்டார்ட் நவ. சரி, இப்ப எதுல போலாம்? நம்ம வண்டியில பைக்ல போலாம். பைக்ன்றது இங்கிலீஷ் வார்த்தை. கைபேசியை எடுத்துக்கொண்டு வந்து விட்டேன். வந்து விட்டேன். ஏய், கை தட்டா. பாரு, வாட்ஸ்அப்ல தான். வாட்ஸ்அப் என்பது வந்து இங்கிலீஷ். வாட்ஸ்அப் இங்கிலீஷ். முகநூலா? முகநூல்ன்றது ஃபேஸ்புக். அப்புறம் வாட்ஸ்அப்க்கு இங்கிலீஷ்ல என்ன? சரி, தமிழ்ல என்ன? வாட்ஸ்அப் சொல்லு. வாட்ஸ்அப் தமிழ்ல என்ன? எனக்கு தெரியல ரவி. இன்ஸ்டாகிராமுக்கு தமிழ்ல என்ன? ஐயோ, என்ன ஆளை விட்டு. யூடியூப்க்கு தமிழ்ல சொல்லிட்டு போ. ஒண்ணுமே தெரியாது. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நான் தேங்க்யூடா. ஓ, தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்துக்கு சொன்னா தேங்க்ஸ் சொல்லக்கூடாதா? சரி, நன்றி மச்சான், நன்றி, மிக்க நன்றி. தங்களுக்கும் தங்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரி மாப்பிள்ள. சொல்லு. அப்புறம் ஆமா மச்சான், இப்ப நைட்டு வீழ்த்தண்டா கீழே பைக்ல இருந்து. அப்போ ஓகே மச்சான், 6 மணிக்கு வந்து அட்டிக்கு வந்துடுறேன். ரைட்டு, சரி மாப்பிள்ள. சரி, ஓகே மச்சான், வச்சுட்டா? ஏய், என்னடா பண்ற? என்னடி பிரச்சனை உனக்கு? என்ன நான் வந்து முன்ன நிக்கிறேன், என்ன பார்க்காம அப்படி என்ன போன்ல பேசிட்டு இருக்க? உன்னையே தான் டெய்லி பார்த்துட்டு இருக்கானே. இன்னுமா பார்த்துட்டு இருக்கணும் உன்னை? எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி பேசிட்டு இருக்காது ரவி. நல்ல நாள் அதுமா. சரி, இந்த சாரி எப்படி இருக்கு? சாரி நல்லா இருக்கு. சாரி மட்டும் நல்லா இருக்கு. எனக்கு நல்லா இல்லையா? நீ இப்போ செஞ்ச வெறுப்பத்தாத. வெறுப்பேத்துறாங்களா? என்ன எனக்கு என்ன திடீர்னு இந்த மாதிரி? தமிழ் புத்தாண்டுடா. ஓ, புது புடவையா? ஆமா, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. புடவை நல்லா இருக்கு. இதுக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எவ்வளோ இது? எவ்வளோப்பா இது? எவ்வளோ? 3000 ரூபாய். 3000 ரூபாவா? ஏன் நல்லா இல்லையா? ஸ்டோன்ல நல்லா தானே இருக்கு. செகண்ட் ஹேண்ட்ல விற்பாங்களா புடவைங்கள்லாம்? வாங்குவாங்களா யாராவது? செகண்ட் ஹேண்ட்லயா? யாரா செகண்ட் ஹேண்ட்ல வாங்குறாங்க? ஏன் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து வாங்கிட்டாங்க செகண்ட் ஹேண்ட்ல புடவை. இந்த புடம் போடுறதுக்குலாம் வருவாங்கல்ல, அவங்க எல்லாம் இந்த மாதிரி சாரி எல்லாம் கொடுத்தா காசு கொடுத்துருவாங்கல்ல கையில. இந்த சாரி கொடுத்து இந்த சாரி தூக்கி நீ கொடுக்க போற செகண்ட் ஹேண்ட்ல? ஏன்? இல்ல, திடீர்னு இப்ப நம்ம காசு இல்லைன்னு வச்சுக்கேன், இப்ப ஏதாவது நகை வாங்கினா போய் செடிகளில் வச்சு ஏதோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி புடவைய 3000 போட்டு வாங்கி பொட்டியில் தான் தூங்க போகுது. இதனால என்ன பிரயோஜனம் சொல்லு? இப்ப கட்டி இருக்கேன்ல. சரி, இதுக்கு அப்புறம் எப்ப கட்டுவேன்? இன்னும் ஒரு நல்ல நாள் வந்தா கட்டுவேன். உண்மையிலே ஒரு நல்ல நாள் வரும்ன்ற? வரும், ஆனா வராது. நல்ல நாள் அதுமா எதுக்கு அப்படி வாய் அபசகுணமா பேசிட்டு இருக்க? சரி, நான் பேசுறேன்ப்பா. கிளம்பு. எங்க? கோவிலுக்கு. சரி, கோயிலுக்கு போலாம். இங்க வாயா. இப்ப என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான். போலாமா? கேளு ஒரு நிமிஷம். என்ன? ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான் பிரபு. என்ன பண்ணா, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மச்சான். நான் தேங்க்ஸ் மச்சான். சரி, தமிழ் புத்தாண்டுகள் வாழ்த்து சொன்னா தேங்க்ஸ் சொல்லக்கூடாதான், ஏன்? நன்றின்னு தான் சொல்லணுமா, தமிழ்ல தான் பேசணுமா. இது இப்ப யார் தமிழ்ல பேசிட்டு இருக்கா? ஏன்? சரி, நான் கேக்குறேன். இப்ப நமக்குள்ள ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாமா? என்ன சேலஞ்ச்? நீ இன்னைக்கு ஃபுல்லா வந்து இன்னைக்கு என்ன டைம்? இப்போ 11 மணி. இன்னைக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்குறேன். நீ வந்து ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷ்ல பேசக்கூடாது. இங்கிலீஷ்ல பேசக்கூடாது? ஆமா, வெறும் தூய தமிழ்ல, சுத்தமான தமிழ்ல பேசணும். அது எப்படி முடியும்? அது எப்படி வரும்? எனக்கெல்லாம் அதெல்லாம் வரும். எனக்கெல்லாம் வராது. ஏன், நீ தமிழ் பொண்ணு தானே? தமிழ் பொண்ணு தானே. இங்கிலீஷ் வார்த்தை ஒரு வார்த்தை கூட இல்லாம எப்படி பேச? தமிழ் பொண்ணு தானே? ஆமா. தஞ்சாவூர் பொண்ணு தானே? ஆமா. அப்புறம் தமிழ்ல பேசுறதுக்கு முடியாதுங்கிற? அசிங்கமா இல்ல உனக்கு? அசிங்கம் இல்ல. மானம் இல்ல, ரோஷம் இல்ல, சூடு இல்ல, சொர்ணம் இல்ல உனக்கு? உன்னோட ஃப்ரெண்ட் சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டுல பிறந்துட்டு ஃப்ரெண்ட் சொல்லி ஏத்தி கொடுத்துட்டாங்க. அது கல்வெட்டு கிராமம் அது தஞ்சாவூர். சரி, அதுக்கு என்ன? தமிழ்ல எழுதி செதுக்கி வச்சிருப்பாங்க அங்க. சரி, அதுக்கு அந்த ஊர்ல பிறந்துட்டு வந்து தமிழ் தெரியலங்கறிய?
சரி இப்ப என்ன தமிழ்ல தானே பேசுறோம். ஆமா இப்ப டைம் 11 மணி சரியா? இப்ப 6 மணி வரைக்கும் தமிழ்ல பேசுறேன். எனக்கு வராதேடா, நான் என்னடா பண்றது? திடீர்னு இப்படி பேச சொன்னா. சரி வேணா ட்ரை பண்றேன் வா. ட்ரை பண்ணு. ரெடியா? நான் ட்ரை பண்றேன். Your game start now. ஸ்டார்ட். சொல்லு. சரி கிளம்பலாமா? போலாமா? போல இப்பதான் பேச சொல்றியே நீ. சரி இப்ப எதுல போலாம் நம்ம வண்டியில? பைக்ல போலாம். பைக்ன்றது இங்கிலீஷ் வார்த்தை. சோ கடவுளே. பைக்ன்றது இங்கிலீஷ் வார்த்தை. சரி சொல்லு. சரி வண்டி. வண்டியா? வண்டியில போலாம். என்ன வண்டியில போலாம்? இரு சக்கர வாகனத்துல போலாம். இரு சக்கர வாகனத்துல போலாமா? சரி ஓகே. கை தட்டணும் கை தட்டணும். எதுக்கியா கை தட்டணும்? ஏன் தமிழ்ல பேசுறதுலாம் கை தட்டணுமா? என்னையா அநியாயமா இருக்கு? அதுக்கு தான் கை தட்டணும். அட பாவிங்களா, கஷ்டம். தமிழ்நாட்டுல இருந்து தமிழ்ல பேசுறதுக்குலாம் கை தட்டணுமா? எடுத்துட்டு வருகிறேன், அதுவும் எடுத்துக்கொண்டு வருகிறேன்னு சொல்லணும். போ எடுத்துட்டு வரவான்றது தமிழ். எடுத்துட்டு வரவா இல்ல வருவா பொறுவா குறவான்ட்டு வருகிறேன்னு சொல்லு. போ. சரி எடுத்துக்கொண்டு வருகிறேன். வருகிறேன் போ. தலை தட்டிக்காத, தமிழ்ல பேசி தலை தட்டிக்காத. ஏய் இருடா வரேன். போ போ போ. இன்னைக்கு இருக்கு உனக்கு புடவையா வாங்குற புடவை 3000 ரூபாய்க்கு. வயிறு எரியுது இல்ல? எப்படி பழி வாங்கணும்னா இப்படிதான் பழி வாங்கணும். ஒன்னெல்லாம் கட்டி எடுத்து வச்ச உடனே பாதி வேலைக்கு வித்துற வேண்டியதுதான் வெளியில பக்கெட்டுக்காரங்கிட்ட. கைபேசியை எடுத்துக்கொண்டு வந்து விட்டேன். வந்து விட்டேன். ஏய் கை தட்டா. எதுக்கு கை தட்டலையோ? இதுல என்ன கூத்த அழுகுறாங்க? இல்ல கயிறு மேல நடக்குறியா இல்ல பெல்ட் அடிக்கிறியா கை தட்டுறதுக்கு? நீ தான சொன்ன. உனக்கு எனக்கும். சரி இது இப்ப இதுல ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் என் ஃப்ரெண்ட். எதுல வந்திருக்குன்னு பாரு. பாரு. வாட்ஸ்அப்ல தான். வாட்ஸ்அப் என்பது வந்து இங்கிலீஷ். வாட்ஸ்அப் இங்கிலீஷ். முகநூலா? முகநூல்ன்றது ஃபேஸ்புக். அப்புறம் வாட்ஸ்அப்க்கு இங்கிலீஷ்ல என்ன? சரி தமிழ்ல என்ன? தெரியலடா எனக்கு. சரி தெரியலனா விடு, அவ்வளவுதான் தோத்துறேன்னு சொல்லு. நான் ஆமா இப்போ ஒத்துக்கிறியா? உனக்கு தமிழ் வராதுன்ட்டு? நான்லாம் ஒத்துக்க முடியாது. சரி ஏன்? அது எப்படி நான் பேசிட்டு தானே இருக்கேன். பேசுறேன், நீ பேசுறதா தமிழ் சொல்லாதயா. வேற என்ன சொல்றாங்க? நல்லா பேசுற. சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த ஊரியா நான் பிறந்தது மதுரை. அங்க அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு வந்து தலை எழுத்தா இருக்கு எனக்கு. போ போ. சும்மா வந்து பேசுறாளாம். நான் பேசலன்னா யாரும் வந்து இங்க வருத்தப்பட மாட்டாங்க. ஆனா நீ பேசலன்னா கண்டிப்பா வருத்தப்படுவாங்க. ஆமா நீ தஞ்சாவூர்ல பிறந்துட்டு நீ தமிழ் பேசலன்னா நீ வந்து தர்மத்திற்கு எதிரான தீய சக்தி. நீ மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு. நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நல்ல கரகாட்டக்காரத்துல ஒரு கனகா மாதிரி புடவை கட்டிக்கிட்டு வந்து நின்னுட்டு கரகாட்ட ஆடம்பரம் கோயில போயிட்டு சொல்லிட்டு தான் இதுல இருக்க டிசைன்லாம் பாரு எவ்வளவு நல்லா இருக்கு. டிசைன்ன்றது இங்கிலீஷ் வார்த்தை. மறுபடியும் தோத்துக்கிட்டே இருக்கு. கடவுளே எப்படிடா ஒரு வார்த்தை கூட வராம பேச முடியும்? பேசணும் நீ. டென்ஷன் ஆகுது ரவி உனக்கு. அப்புறம் தமிழ் புத்தாண்டுக்கு மட்டும் அப்படி புடவை மட்டும் வாங்கிக்கிறீங்க 3000 ரூபாய்க்கு. உங்களுக்கு வந்து ஒரு பண்டிகை வந்துட கூடாது. உங்களுக்கு இது மாதிரி பல புடவை எடுத்து கட்டிக்கிட்டு நைஸா வந்து ஊர்ல போய் சீனா போடுறது. அன்னைக்கு என்ன தேவை, அன்னைக்கு என்ன இருக்கோ அந்த பண்டிகைக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அதை செய்யணும். இப்ப தீபாவளிக்கு என்னென்ன இருக்கோ அதை நம்ம செய்யணும். புடவை வாங்கி செய்ய கூடாது. பொங்கல்னா பொங்கலுக்கு என்ன விவசாயிகளுக்கு நன்றி சொல்லணும். நம்ம இந்த பூமி விளைச்சல் வந்து பூமி மாதாக்கு நன்றி சொல்லணும். இப்படி பண்ணணும். அதை விட்டுட்டு பொங்கலுக்கு 3 பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிறது, போகிக்கு ட்ரெஸ் எடுத்தால் தானே இல்ல. இப்ப எடுத்தா என்ன தப்பு? நல்ல நாள்ல தானே எடுக்கிறோம். எடுக்கிறேன் நல்ல நாள்ல. அதுல எனக்கு தெரியாம இப்ப ட்ரெஸ் எடுத்து வருது நீ. இப்ப அதுதான் தப்பா? அதான் வாட்டி எடுக்கிறேன் நீ. இப்படி பேசி பேசி நான் ஓவர டென்ஷன் ஆக்குறேன். அவரே எனக்கு காட்ற பாரு. என் வயிறு எரியுது இல்ல? ஏன் ராவா குடிச்சியா? சத்தியமா சொல்றேன் ராவா தான குடிச்ச. வயிறு எரியும் உனக்கு. நான் நல்லா இருக்கேன். அம்மா டென்ஷன் பண்ணிக்கிட்டு வந்துட்டா நல்லா. டா புடி. என்னடா? ஓ ஃபோன் தான அது? ஆமா. அப்புறம் என்னடான்னு கேக்குற? இது கூடமா தெரியாது உனக்கு? எனக்கு எல்லாமே தெரியும். என்ன தெரியாத மாதிரி முட்டாளா ஆக்கிட்டு இருக்க. அப்ப சொல்லு வாட்ஸ்அப்க்கு தமிழ்ல என்ன? தெரியல. ஞாபகமே வர மாட்டேங்குது. வராது. என்ன யாரும் இப்படி குழப்பி விடுற நீ? சொல்லு. இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றல்ல? இன்ஸ்டாகிராம் தமிழ்ல நான் சொல்லு. அது முகநூல் தான சொல்வாங்க. யோ மறுபடி அரே சைத்தான் கே பச்சா. வேற என்ன சொல்ற? முகநூல்ல ஃபேஸ்புக்னு சொல்றல்ல? சரி இன்னொரு விஷயம் எனக்கு ஃபேஸ்புக்னா இப்போ வந்து முக புத்தகம் தான சொல்லணும். ஐயா முக நூல்ன்றீங்க. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். ஐயோ ரவி சத்தியமா என்னால முடியல. எனக்கு தலை பிச்சுக்கும் போலகுதே. நூல்னா த்ரெட், ஃபேஸ் த்ரெட் தான. அப்போ
இது ஏன் ராதா? நான் என்னடா பண்ணுவேன்? எதுக்கு ராதா அப்போ சொல்லு ராதா. எனக்கு தெரியாது ரவி, எனக்கு ராதா, தெரியாத விஷயத்தெல்லாம் கேட்காத இங்கிலீஷ்ல ரவி. Facebookனா தமிழ்ல என்ன ராதா? முக புத்தகம் தானே ராதா சொல்லணும். ஏன் ராதா முகநூல் சொல்றீங்க? அது சரிதான். சொல்லு ராதா, சொல்லிட்டு போறாதா. ரவி. நீ சொல்லனா சொல்றேன் பாத்து உனக்கு குன்றுவேன் இன்னைக்கு சொல்லு. ஆவடிச்சா ரவி, உனக்கு தெரியாம மாதிரி நான் புடவை காட்டிட்டேன் ரவி. நீ கோயிலுக்கு வரதால எங்க வரதால நான் ஆளை விட்டா போதும். இம்ச உன்னால ஒரு விஷயத்துக்கு நீ பிரோஜனமே கிடையாது நீ. என்னடா? இங்க வா. இங்க வா. ரவி என்ன விட்டுரு ரவி ப்ளீஸ், உனக்கு உன்னை நான் எதுவுமே பண்ணல. நான் எதுவும் பண்ணல. யூடியூப் இருக்குல்ல, அதுக்கு தமிழ்ல என்னப்பா? தெரியாததெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு சத்தியமா எனக்கு சொல்ல வராது. யூடியூப் என்ன சொல்லுவாங்க? சொல்லுப்பா. வாட்ஸ்அப் சொல்லு. வாட்ஸ்அப் தமிழ்ல என்ன? எனக்கு தெரியல ரவி. இன்ஸ்டாகிராமுக்கு தமிழ்ல என்ன? ஐயோ என்ன ஆளை விட்டு. யூடியூப்க்கு தமிழ்ல சொல்லிட்டு போ. ஒண்ணுமே தெரியாது. என்ன விட்டா போதும், நான் போறேன். இம்சையா இருக்கு உன்கிட்ட எனக்கு. ராதா, உன் புடவை அழகா இருக்கு ராதா. ஐயோ போதும்.